people say, how can I sense the presence of the Lord wherever I go? நான் எப்படி தேவனுடைய சமூகத்தை உணர முடியும் என்று अनेகர் கேட்கிறார்கள். How can I sense the presence of the Lord right there when I'm speaking? நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே இப்பொழுது எப்படி தேவனுடைய சமூகத்தை உணர முடியும் என்று சிலர் கேட்கலாம். That he is in the meeting listening to me. That the Lord is in the meeting listening to me. தேவன் இந்த கூட்டத்தில் இருக்கிறார், எனக்கு நான் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று எப்படி உணர முடியும்? See, if you want people to sense having met with the Lord Jesus in a meeting, ஒரு கூட்டத்திலே ஒரு மனிதன் தேவனை பேசும்பொழுது நான் தேவனை சந்தித்தேன் என்றதான ஒரு உணர்வை பெற வேண்டுமானால், if you want all the people to have met with Jesus before the end of the meeting, அந்த கூட்டத்தின் முடிவுக்கு முன்பதாகவே எல்லாரும் தேவனை சந்தித்து விட்டார்கள் என்ற ஒரு நிலை வேண்டுமானால், then you must be conscious of the Lord's presence yourself. முதலாவதாக நீங்கள் அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறித்து தான் உணர்வை பெற வேண்டும். See, if the Lord Jesus were sitting here in the front row, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இங்கே முன்னால் உட்கார்ந்து இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். Imagine if Jesus were physically sitting here. சரீர பிரகாரமாக இயேசு இங்கே உட்கார்ந்து இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். Like for example, if I was living in the days Jesus was walking in Israel, இஸ்ரவேலிலே இயேசு நடந்து கொண்டிருந்த பொழுது அப்பொழுது நான் பிரசங்கித்துக் கொண்டு என்று வைத்துக் கொள்வோம். And there was a small meeting and Jesus was sitting there. ஒரு சின்ன கூட்டம், அந்த கூட்டத்தில் மத்தியிலே இயேசு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். And there are others. மற்றவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். And I am speaking. நான் பேசுகிறேன். I will be so conscious that Jesus is listening to every word I say. நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்றதான ஒரு உணர்வுள்ளவனாய் நான் இருப்பேன். And I will definitely not try to impress all those others. நான் மற்ற சகோதரர்கள் எல்லாம் கவர்ச்சிக்கு முடியாக ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். I'll always be thinking, what is Jesus thinking of me now? இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கேன், இப்பொழுது இயேசு என்னை குறித்து என்ன எண்ணுவார்? What's he thinking of what I'm saying now? நான் இப்ப சொல்லக்கூடிய காரியத்தை குறித்து அவர் என்ன நினைப்பார்? That's how it must be even today. இதே போல தான் இன்றைக்கும் நாம் பேச வேண்டும். Lord is here even now. இப்பொழுது தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். So dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, seek with all your heart to sense the presence of Jesus Christ all the time. ஆக எல்லா நேரத்திலுமே தேவனுடைய சமூகத்தை உணர்ந்துள்ள இருக்கும்படியாக நீங்கள் தேடுங்கள். Because not just in the meeting, கூட்டத்திலே மட்டுமல்ல, even in the home, குடும்பத்திலேயும், when you are talking to your husband or your wife, கணவனிடத்திலே அல்லது மனைவியிடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, it will make a tremendous difference in your life if you sense that there Jesus is there, right there between me and my wife. எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் இடையிலே இயேசு இருக்கிறார் என்கிற அந்த உணர்வானது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். Jesus is there between you and your husband. உனக்கும் உன்னுடைய கணவனுக்கும் இடையிலே இயேசு இருக்கிறார். Whatever I say, he is listening. நான் என்ன சொன்னாலும் எப்பொழுது சொன்னாலும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். It will purify your conversation completely. அது உங்களுடைய உரையாடுதலையும் பேச்சையும் முற்றிலுமாக பரிசுத்தப்படுத்தும். Even though it may take time to purify your speech, உங்களுடைய பேச்சிலே உங்களை சுத்திகரிப்பதற்கு காலம் எடுக்கும். A day will come when you will never once get angry with your husband or your wife. ஒரு நாள் வரும், அப்பொழுது ஒரு காலம் நீங்கள் மனைவியிடத்திலோ கணவனிடத்திலோ கோபப்படவே மாட்டீர்கள். You will never raise your voice at your husband or wife, not even once. மனைவியிடத்திலோ கணவனிடத்திலோ ஒரு முறை கூட உங்களுடைய சத்தத்தை உயர்த்தவே மாட்டீர்கள். It doesn't happen in one day. ஆனால் ஒரே நாளிலே அது நடந்து விடாது. But every day, ஆனால் ஒவ்வொரு நாளும் say, Lord Jesus, you're here. ஆண்டவரே இயேசுவே நீங்க இருக்கிறீர். You're right here in my home. ஆண்டவரே இந்த குடும்பத்திலே நீர் இருக்கிறீர். ஆண்டவரே பிரசன்னராய். You're listening how I speak to my wife. என் மனைவியிடத்தில் நான் எப்படி பேசுகிறேன் என்பதை கர்த்தாவே நீர் கவனித்து கேட்கிறீர். How I speak to my husband. என் கணவனிடத்தில் எப்படி பேசுகிறேன் என்பதை கேட்கிறீர். How I speak to my children. என் பிள்ளைகளிடத்தில் எப்படி பேசுகிறேன். You're even listening how I speak to the servant in my home. என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரனிடத்தில் எப்படி பேசுகிறேன் என்பதை கூட ஆண்டவரே நீர் செவி கொடுக்கிறீர். Lord, if you were physically here the way I would speak, that's how I always want to speak. ஆண்டவரே நீர் சரீர பிரகாரமாக இங்கே மத்தியில் இருந்தால் நான் எப்படி பேசுவேனோ அப்படியே எப்பொழுதும் நான் பேச வேண்டும் ஆண்டவரே. Do you want to live this type of life? இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா? That's the type of life I wanted to live for many years. அநேக ஆண்டுகளாக இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நான் வாழ விரும்புகிறேன். And I had to judge myself because I failed many times. நான் இந்த பகுதியில் நியாயந்தீர்த்து பார்க்க வேண்டும், பல சமயங்களில் வீழ்ச்சி விட்டேன். I have the same flesh as you have, the flesh of Adam. எனக்கும் உங்களைப் போல தான் மாம்சம் இருக்கிறது, ஆதாமிடமிருந்து பெற்றுக்கொண்ட மாம்சம், which is not conscious of God's presence. அந்த மாம்சமானது எப்பொழுதுமே தேவனுடைய சமூகத்தை குறித்து உணர்வு பெற்றிருக்காத ஒரு மாம்சம். We are more conscious of people than of the Lord Jesus. தேவனை குறித்த உணர்வை காட்டிலும் மக்களை குறித்த உணர்வை தான் அதிகமாக பெற்றிருக்கிறோம். If you really seek to be filled with the Holy Spirit all the time, எல்லா நேரத்திலுமே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், the Holy Spirit will make me conscious of the presence of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு யதார்த்தமாக்கி தருவார். To me, that is one of the primary marks of being
always filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் எப்பொழுதுமே நிறைந்திருப்பதனுடைய அடையாளம் என்னை பொறுத்தவரை இதுதான். That I'm aware of the presence of the Lord. தேவனுடைய சமூகத்தை குறித்து நான் உணர்வுள்ளவனாய் இருப்பேன். And when we think about following in Jesus' footsteps, இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதை குறித்து நாம் பேசும்பொழுது, you see in that picture there இங்கே உள்ள படத்தை நான் பார்த்தேன். that Jesus is coming out of the water இயேசு அந்த தண்ணீரிலிருந்து வெளியே வருகிறார். and the Holy Spirit is coming down upon him like a dove. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மீது இறங்குகிறார். And then a voice from heaven. அங்கிருந்து வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. And that's written in Matthew chapter 3 மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. verse 16 and 17. 17 வசனங்கள். After being baptized, Jesus came up from the water. அவர் ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே, and the heavens were opened. இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. The Spirit of God descended like a dove lighting on him. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். And you see that in the picture. அதை இந்த படத்திலே பார்க்கிறோம். But what you don't see in the picture is verse 17. ஆனால் இந்த படத்திலே நீங்கள் பார்க்காத ஒரு காரியம் உண்டு. அதுதான் 17ஆம் வசனம். A voice from heaven saying, "This is my beloved son in whom I am well pleased." வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே பிரியமாயிருக்கிறேன். That's what Jesus is hearing when he lifts up his hand there. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே நிற்கும் பொழுது இந்த சத்தத்தை தான் கேட்டார். This is my beloved son in whom I am well pleased. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாயிருக்கிறேன். And why did the Father say that? ஏன் பிதா இதை சொன்னார்? Because I believe that is what Jesus wanted to hear all the 30 years before he was baptized, all those days. 30 ஆண்டுகள் வரை, அந்த நாள் வரை, பல நாட்களும், எல்லா நாட்களும் இந்த சத்தத்தை தான் கேட்க முடியாது இயேசு விரும்பிக் கொண்டே இருந்தார். I remember one day when I was meditating on this verse. ஒரு நாளிலே நான் இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு நினைவு வருகிறது. I said, "Father, பிதாவே, can you say that about me? என்னை குறித்து நீ இதை சொல்ல முடியுமா? This is my beloved son in whom I am well pleased." இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாயிருக்கிறேன் என்று ஆண்டவரே நீ சொல்ல முடியுமா? I want you to say that about me. ஆண்டவர் என்னை குறித்து நீ இப்படி சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். I want you to say that about me at the end of every day. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளின் முடிவிலேயும் ஆண்டவரே நீர் இப்படி என்னை பார்த்து சொல்ல வேண்டும். Every day. ஒவ்வொரு நாளின் முடிவில், At the end of the day when I go to bed, நான் அந்த நாளின் முடிவிலே படுக்கைக்கு போகிறேன். I want my father to say to me, என்னுடைய அப்பா என்னை பார்த்து சொல்ல வேண்டும், "This is my beloved son in whom I am well pleased the way he lived today." இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாய் இருக்கிறேன். இந்த நாளில் அப்படி வாழ்ந்தார். The way he spoke to people today, இந்த நாளிலே அவர் எப்படி மக்களிடத்தில் பேசினார், the way he handled his money today, அவர் தன்னுடைய பணத்தை இந்த நாளிலே செலவழித்த விதம், and all the things that he did today, அவர் செய்த எல்லா காரியங்களிலேயும் I am happy. நான் சந்தோஷமாய் இருக்கிறேன். That doesn't mean I am perfect, நான் பூர்ணவான் என்று அர்த்தம் அல்ல. but according to the light I had, எனக்கு இருக்கக்கூடிய வெளிச்சத்தின் அடிப்படையிலே I did right. நான் முயற்சித்தேன். And நான் சரியாக இருந்தேன். that light will increase day by day. ஒவ்வொரு நாளும் இந்த ஒளியானது அதிகமாய் கொண்டே போகும். See, when Jesus was a little child, இயேசு சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது how could he please the Father? அவர் எப்படி பிதாவை பிரியப்படுத்தினார்? All is pleasing the Father was by doing the will of the Father. அவர் பிதாவை பிரியப்படுத்தின விதமாக எப்படி செய்தார் என்று சொன்னால் பிதாவின் சித்தத்தை செய்துதான். See, in John chapter 6, யோவான் 6ஆம் அதிகாரம், Jesus said இயேசு சொன்னார் that he came from heaven to do only one thing. அவர் ஒரே ஒரு காரியத்தை செய்ய முடியாத பரத்திலிருந்து இறங்கி வந்தார். He said that himself. அது அவரே சொல்லி இருக்கிறார். Now if you were to ask, why did Jesus come from heaven? இயேசு பரத்திலிருந்து ஏன் இறங்கி வந்தார் என்று நீங்கள் கேட்க வேண்டுமானால், We'll say he came from heaven to die for our sins. எங்களுடைய பாவங்களுக்காக மரிக்க முடியாக இயேசு வந்தார் என்று சொல்வீர்கள். But that's only one thing. அது ஒரே ஒரு காரணம் தான். There were hundreds of other things. இன்னும் பல காரியங்களுக்காக இயேசு வந்தார். So in one sentence, can you tell me why Jesus came to earth? இயேசு இந்த பூமிக்கு ஏன் வந்தார் என்பதை ஒரே ஒரு வாக்கியத்திலே சொல்ல முடியுமா? It's not to die for our sins. நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க முடியாக அல்ல. That is only one part of it. அது ஒரு பகுதி தான். It's like a big picture and one small part of it is dying for our sins. அது ஒரு பெரிய படத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதி. நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க முடியாக இயேசு வந்தார். What is the full picture? அந்த முழு படத்தையும் பார்த்து சொன்னால், here it is, John 6 verse 38. யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். You ask Jesus this question. இயேசுவை பார்த்து இந்த கேள்வியை கேளுங்கள். Lord, why did you come from heaven to this earth? ஆண்டவரே, பரத்திலிருந்து இந்த பூமிக்கு ஏன் நீர் வந்தீர்? He will not say, I came to die for the sins of the world. நான் இந்த உலகத்தின் பாவங்களுக்காக மரிக்க முடியாக வந்தேன் என்று அவர் சொல்ல தேவையில்லை. Because that is only for
6 hours of his 33 and a half years. அவருடைய 33 ஆண்டுகளிலே 6.5 மணி நேரம் மட்டுமே அவர் அந்த மரிக்கக்கூடிய காரியத்தை செய்தார். That's not even half a day. அது அரை நாள் கூட கிடையாது. 6 hours. 6 மணி நேரம். What about the rest of the 33 and a half years? அந்த 33 ஆண்டுகளிலே அந்த மீதி உள்ள நேரம் எல்லாம் என்ன ஆனது? Why did you come to earth? ஏன் அவர் இந்த பூமிக்கு வந்தார்? Here's the answer. இங்கே அந்த பதில் இருக்கிறது. John 6:38. யோவான் 6:38. I came from heaven only for one purpose. ஒரே ஒரு காரியத்திற்காக நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். To say no to my own will and to do the will of my Father. என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்துக்கு இல்லை என்று மறுப்பு தெரிவித்து பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக வந்தேன். That's the full answer. இதுதான் முழு பதில். That included dying for our sins. அது நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பதையும் சேர்த்து உள்ளடக்கி இருக்கிறது. It included forgiving sinners. பாவங்களை மன்னிப்பதும் அதில் உள்ளடங்கி இருக்கிறது. Included healing the sick. அவர் வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். It included feeding the 5,000. 5000 பேரை போஷித்ததும் உள்ளடங்கி இருக்கிறது. It included thousands of things. அவர் நன்மையான பல ஆயிரக்கணக்கான காரியங்களை செய்தார். But in one sentence, ஒரே ஒரு வாக்கியம், I came to earth to do the will of my Father. நான் பிதாவின் சித்தத்தின்படி செய்யவே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். In order to do the will of my Father, I had to first say no to my own will. பிதாவின் சித்தத்தை அப்படி செய்யும்படியாக முதலாவது நான் செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால் என்னுடைய சித்தத்துக்கு இல்லை என்று மறுப்பு தெரிவிக்கிறேன். Read this verse, very very important verse. மிக மிக முக்கியமான வசனம், இதை மீண்டுமாய் வாசித்து பாருங்கள். He does not say I came from heaven to do the will of my Father. என் பிதாவின் சித்தத்தின்படியே செய்யும்படியாகவே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று மட்டும் சொல்லவில்லை. No. இல்லை. He says I came from heaven first of all to deny my own will, then to do the will of my Father. நான் வானத்திலிருந்து ஏன் இறங்கி வந்தேன் என்று சொன்னால் முதலாவது என்னுடைய சித்தத்தை மறுப்பு சொல்வதற்கும் பின்பு பிதாவின் சித்தத்தை செய்வதற்கும். What I learned from that is I can never do the will of my Father if I don't first deny my own will. இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய சித்தத்தை நான் வெறுக்காத பட்சத்திலே பிதாவுடைய சித்தத்தை செய்ய முடியாது. Here is the best definition of sin in our life. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாவத்திற்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த விளக்கம். There are many sins. பல பாவங்கள் இருக்கிறது. Sins of the thought, சிந்தையிலே பாவம், sins of the words, வார்த்தைகளிலே பாவம், actions, கிரியைகளிலே பாவம், bitterness, கசப்பு, wrong attitudes, தவறான மனப்பான்மை, wrong motives with which we do things. உள்நோக்கம் மக்கள் மீது. But in one sentence, ஒரு வாக்கியத்திலே sin is பாவம் என்றால் doing my own will. என் சொந்த சித்தத்தை செய்வது. That's what it says here. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. We could read it like this. நாம் இப்படி வாசிக்கலாம் இந்த I வசனத்தை. came from heaven never to sin. நான் பாவம் செய்யாதபடிக்கு நான் பரத்திலிருந்து இறங்கி வந்தேன். And always to please God. தேவனை எப்பொழுதும் பிரியப்படுத்தும்படியாக வந்தேன். Never to sin. ஒரு காலம் பாவம் செய்யாதபடி. That means never to do my own will. அதனுடைய பொருள் என்னவென்றால் ஒரு காலம் என்னுடைய சுய சித்தத்தை செய்யாதபடி. Many people don't think that doing their own will is sin. தங்களுடைய சுய சித்தத்தை செய்வது பாவம் என்று அநேகர் எண்ணுவதில்லை. They say, well, I haven't done anything wrong there. நான் தவறு செய்யவில்லை எங்கே. But the closer you get to God, ஆனால் தேவனை நெருங்கி சேர சேர you find the root of sin is just to do my own will. அந்த பாவத்தினுடைய வேர் அது என்னுடைய சுய சித்தத்தை செய்வதாகும். So even if I do something which I think is good, ஆகவே நல்லது என்று நான் எண்ணுகிற காரியத்தை செய்தாலும் கூட, but I am doing it because I want to please somebody, நான் அதை செய்கிறேன் ஏனென்றால் மற்றவர்களை பிரியப்படுத்த முடியாது. That's a sin. அது ஒரு பாவம். Men don't consider it a sin. People don't consider it a sin. People will not consider that a sin. மனிதர்கள் அதை பாவம் என்று கூட எண்ண மாட்டார்கள். For example, somebody gives 10,000 rupees to the poor. ஏழைக்கு யாரோ ஒருவர் 10,000 ரூபாய் கொடுக்கிறார்கள். People say, what a wonderful man he is. ஓ என்ன அற்புதமான ஒரு மனிதர் இவர். But God may say that's an abomination in my eyes because he's doing it to get honor for himself. அவன் தனக்கென்று கனத்தை தேடுகிறபடினால இதை செய்கிறான். ஆகவே இதனுடைய பொருள் அருவருப்பாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லலாம். See, what men appreciate, God says it's disgraceful in my eyes. மனிதர்கள் அதை மெச்சிக்கொள்ளலாமானால் தேவனோ என்னுடைய பார்வையில் அருவருப்பாய் இருக்கிறது என்று சொல்வார். It's very important to understand that. இதை நாம் விளங்கிக் கொள்வது முக்கியம். If you want to get God's approval, தேவனுடைய அங்கீகாரம் உங்களுக்கு வேண்டுமானால், in the Old Testament it was different. பழைய ஏற்பாட்டில் அது வித்தியாசமானது. In the Old Testament everything was external. பழைய ஏற்பாட்டில் எல்லாமே வெளியரங்கமாக செய்யப்படும், வெளிப்புறமாக செய்யப்படுவது. Even the Holy Spirit came upon people on the outside. பரிசுத்த ஆவியானவர் கூட புறம்பாக தான் மனிதன் மேலே வந்தார். Came upon people. அவர் ஜனங்கள் மீது வந்தார். In the New Testament the Holy Spirit came in people. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்தார். See John's Gospel chapter 14. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். These are written very clearly in the Bible, but many Christians haven't understood it. இவைகளெல்லாம் மிகவும் தெளிவாக வேதத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் அநேக கிறிஸ்தவர்கள் இதை விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். This is just before he went to the cross. அவர் சிலுவைக்கு போவதற்கு சற்று முன்பாக, and he told his disciples, அவர் சீஷர்களுக்கு சொன்னார், verse 17. 17ஆம் வசனம்,
verse 16, I'm going to ask the Father, he'll give you another helper. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது உங்களுக்கு வேறொரு தேற்றவாளனை தருவார். That is the Holy Spirit. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். And verse 17, the world cannot receive the Holy Spirit. ஆனா உலகம் அந்த சத்திய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. Because the Holy Spirit cannot come into a heart that has not been cleansed by the blood of Christ. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படாத ஒரு உள்ளத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வரவே மாட்டார். If there is sin in the heart, the Holy Spirit cannot come there. உள்ளத்திலே பாவம் இருக்குமேயானால் பரிசுத்த ஆவியானவர் அங்கே வர மாட்டார். So first the sin has to be cleansed. ஆகவே முதலாவதாக பாவம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். That's why the world cannot receive him, because the world does not receive Jesus. இந்த உலகமானது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. But when our sins are cleansed, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது, see what it says here. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? The Lord tells his disciples in the last part of verse 17. 17ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலே இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்கிறார், At present the Holy Spirit is only with you. இப்பொழுது அவர் உங்களோடு கூட இருப்பதால், but then he will be in you one day. அவர் உங்களுடனே வாசம் பண்ணுகிறார், உங்களுக்குள்ளே அவர் ஒரு நாளில் இருப்பார். See, right now he is outside. இப்பொழுது அவர் வெளியே இருக்கிறார், near you. அவர் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறார். You know, the disciples went out and did so many miracles because the Holy Spirit was with them. சீஷர்கள் பல இடங்களிலே போய் அற்புதங்கள் எல்லாம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட இருந்தார். But he was not in them. ஆனால் அவர்களுக்குள்ளாக இல்லை. How do we know that? அது எப்படி நமக்கு தெரியும்? Because even on the last day they were still arguing who is the greatest, you or me. கடைசி நாளிலே கூட யார் பெரியவன் என்றதான ஒரு வாக்குவாதம் அவர்களுக்குள்ளாக இருந்து கொண்டே இருந்தது. But outside they were doing miracles. ஆனால் வெளியரங்கமாக வெளிப்புறமாக அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார்கள். When the Holy Spirit is with you, you can do miracles, but you will not be changed on the inside. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் அற்புதம் செய்யலாம், ஆனால் உள்ளத்திலே ஒரு மாற்றம் நடைபெறாது. There are many preachers who can preach wonderful messages. அநேக பிரசங்கியார்கள் அற்புதமான செய்திகளை பிரசங்கிக்கலாம். The Holy Spirit is with them. பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இருக்கிறார். He is not in them. ஆனால் அவர்களுக்குள்ளாக அவர் இல்லை. That's why they seek honor. ஆகவே தான் அவர்கள் கனத்தை தேடுகிறார்கள். They never change. Even after 50 years they are still seeking honor. 50 ஆண்டுகள் ஆனாலும் கூட அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய கனத்தையே தேடிக் கொண்டிருக்கிறார்கள். When the Holy Spirit comes inside, he begins a work of purifying inside. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்பொழுது அங்கே உள்ளே சுத்திகரிக்கக்கூடிய வேலையை அவர் ஆரம்பிக்கிறார். Little by little by little by little. கொஞ்சம் கொஞ்சமாக We can say our heart is like a black circle. நம்முடைய இருதயமானது ஒரு கருப்பு வட்டத்தைக்கு ஒப்பிடலாம். When the Holy Spirit comes in, பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்பொழுது, it's a little white dot that comes in the middle. அந்த கருப்பு வட்டத்திலே ஒரு சிறு வெள்ளை புள்ளி இருக்கிறது. If you keep on judging yourself, நீங்கள் தொடர்ந்து உங்களை நியாயந்தீர்த்துக் கொண்டே இருந்தால், everything you do, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும், everything you speak, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு காரியத்திலும், every day, ஒவ்வொரு நாளும், you say, Lord, show me. ஆண்டவரே எனக்கு காண்பியும். Whose honor was I seeking? யாருடைய கனத்தை ஆண்டவரே நான் தேடிக் கொண்டிருக்கிறேன். And you judge yourself. உங்களை நீங்களே நியாயந்தீர்த்தால், repent, மனம் திரும்பினால், cleanse yourself, உங்களை சுத்திகரித்துக் கொண்டால், that little white dot will become a small circle. அந்த சின்ன வெள்ளை புள்ளியானது அது ஒரு பெரிய ஒரு சிறிய வட்டமாக மாறும். That white circle will become bigger and bigger and bigger and அந்த வெள்ளை வட்டமானது அளவிலே பெரிதாய் 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 கொண்டே போகும். And gradually more and more of your life you'll be pleasing God. அதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையிலே அதிகப்படியான இடங்களிலே உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாக மாறும். That is called spiritual growth. இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி என்று நாம் சொல்கிறோம்.